நானு நிறைய காசு செலவு பண்றேன். நிறைய காசு செலவாயிருக்கு. என் காசு செலவாயிருக்கு, செலவு பண்ணிருக்கேன். இப்பதாங்க நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க. ஆமாண்டி, உண்மையாதாண்டி. இவ்வளவு நாள் தெரியாமே போயிருந்துருக்கு ஒரு காசு. ஆமாங்க ஆமாங்க. இனிமேலாவது கரெக்டா நம்ம வந்து சேவிங் பண்ணி நிறைய நமக்கு இருக்குதுங்க, அது எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சாகணுங்க. என்னங்க, இனிமேலாவது கரெக்டா எல்லா பைசாவும் வந்து சேவிங் பண்ணி சேர்த்து வைக்கணுங்க. இப்பதாங்க நீங்க வந்து நல்ல ஒரு கான்செப்டுக்கே வந்துருக்கீங்க. ஆமாண்டி, எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க தெரியுமா? இப்பதாங்க உங்களுக்கு புத்தியே வந்திருக்குது. நினைக்கும் போது ரொம்ப வருஷமா தான் இருக்குது எனக்கு. ஓகே ஓகே. ஏ பாப்பா, போய் இந்த பஜ்ஜி இருக்குது பாரு, எத்தனை வந்து கூட டாடிக்கு. சரிவா, இப்பதான் டாடிக்கு வந்து ஒரு நல்ல புத்தி வந்திருக்கு. ஆமாண்டி, ஆமா, எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. நானும் இவ்வளவு நாள் கண்டிக்கவே இல்லை. திடீர்னு இன்னைக்குதான் ஒரு இது கண்ணு வைக்க நேரத்துல இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுட்டே இருங்க, இன்னைக்குதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, உங்களுக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்காங்க. ஆமாண்டி, என்னடி என்ன நாயா பஜ்ஜி எடுத்துட்டு வந்துட்டேன். இது அது மாதிரி நிறைய இவ்வளோ காசு போயிடுச்சு. ஆமாங்க ஆமாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சேவிங் பண்ணிடலாம். இனிமேல் நீங்க உங்களுக்கு புத்தி வந்துருச்சுல, இனிமேல் நம்ம நல்லபடியா எல்லாமே சேவிங் பண்ணிடலாம். உங்களுக்குள்ள ஒரு நல்ல இருக்கான். அதெல்லாம் விடுங்க. இனிமே நீங்க என்னதான் செலவெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. கேட்டுட்டுதான் அந்த பட்ஜெட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு டெய்லி காலையில உங்ககிட்ட நான் காசு வாங்கி போனா, அது காசு வந்து நான் வந்து வெளியில போகும்போது செலவு பண்ணுவேன் பாரு. செலவு பண்ணிட்டு திரும்பி அந்த சேஞ்ச் மிச்சத்து கேஷ்ல வச்சிருப்பான்ல கையில, அந்த கேஷ்ல வந்து இந்த 10 rupees 20 rupees 50 rupeesலாம் திடீர்னு நான் எடுக்கவே மாட்டேன். அந்த 50 rupeesலாம் அப்படியே அந்த பேண்ட் வெளியே வச்சிருவேன். அது திரும்பி நான் எடுக்க மாட்டேன். மறுநாள் போகும்போது நான் வேற பேண்ட் வேற சட்டை எடுத்துட்டு போயிடுவேனா. அது மாதிரி எவ்வளவு காசு. அதெல்லாம் நீ வந்து கரெக்டா அழகா என்ன பண்ணிருப்ப, துணி வாஷிங் மிஷின்ல போடும்போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி வாரம் உனக்கு எப்படி ஒரு 1500 2000 ரூபாய் இருக்காது. நினைப்புலாம் உங்களுக்கு இருக்குதா? டாடி சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். டாடியோட சட்டையோட பாக்கெட்ல பேண்ட் பாக்கெட்ல எல்லாம் எடுத்துருக்கேன். அப்படியா? இவன் சொல்றாளே 5 rupees காயின்ஸ் 2 rupees காயின்ஸ்னு சொல்லிட்டு, அது எப்பயாவது ஒரு தடவை அத்தி பூத்தாப்லதான் இருக்கும். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுல அவுட் கோயிங்கோட சரி, அங்க இருந்து இன்கமிங் எதுவுமே கிடையாது. இதுல வேற இவர் காலையில போயிட்டு வருவாராம், பாக்கெட்ல தெரியாம மறந்து போய் வச்சிருப்பாராம், அதை நாங்க எடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்போமா. இதுல வேற நினைப்பு வேற. no.